அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்க போற ஒரு டாபிக் தான். அதாவது ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம். ஒன்றியம்னா என்ன? மாநிலங்கள் எப்படி மறுசீரமைக்கப்பட்டுச்சு? யூனியன் பிரதேசத்துல கேட்டகரிஸ் என்ன? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இது முக்கியமான டாபிக். கன்ஃபார்ம்டு கொஸ்டின் வர ஏரியா. ஓகேங்களா? இதுலேருந்து ரீசெண்டாக வர எல்லா எக்ஸாம்லையுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது எந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். புதுசாக படிக்கிறவங்க இதில் புக்கில் கவர் ஆகிற டாபிக் போக ரிமைனிங் எக்ஸ்ட்ரா சோர்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும். யூனியன் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகள். இந்த யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத்தான் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றியம், மாநிலங்களின் ஒன்றியம், எல்லாம் ஒருங்கிணைந்தது தான் என்னது இந்தியா. இந்தியா அப்படின்னு ஒரு தனி நாடா இல்லை, சின்ன சின்ன யூனியன்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தான், மாநிலங்கள் மாகாணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடாக நம்ம கட்டமைச்சிருக்கிறோம். அதில் யூனியன் மற்றும் இந்தியாவோட ஆட்சி பகுதியை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் 1 to 4. ஆர்டிக்கல் 1லேருந்து சரத்து 1லிருந்து 4 வரைக்கும் ஆட்சி பகுதிகளை பற்றியும் மாநிலங்களை பற்றியும் விவரிக்கிறது. விதி 1ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்சி பரப்பு. இந்தியாவோட ஆட்சி பரப்பு என்ன, அதனோட எல்லைகள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் விதி 1ல சொல்லப்படுகிறது. விதி 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய மாநிலங்களை சேர்க்கிறது அல்லது நிறுவுறது. புதுசா ஒரு மாநிலத்துல எப்படி இன்னொரு மாநில பகுதிகள், அதாவது இப்போ ஆந்திராவிலிருந்து பிரிச்சு தெலுங்கானாவில் உருவாக்குனாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி ஒரு புதிய மாநிலத்தை புதுசா உருவாக்கலாம், இல்ல சில பகுதிகளை பிரிச்சு ஒரு மாநிலமா உருவாக்குறது. அந்த மாதிரி விதிகள் பத்தி, அதை பத்திய விதிகள் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 2ல. புதிய மாநிலங்கள் உருவாக்குதல், சேர்க்கிறத பத்தி விதிகள் எது இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 2ல இருக்கும். அதுவே ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு அதனோட பரப்புகள் என்ன, அதனோட பெயர்கள் என்ன, எல்லைகள் அப்படின்லாம் எப்படி நிர்வகிக்கணும், அதுக்கான விதிகள் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 3. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறத பற்றி இருக்கிறது ஆர்டிகல்ஸ் 2. அதுவே ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டோன்னா அதனோட பரப்பளவு என்ன, எல்லை என்ன, அதனோட பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முடிவு செய்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 3. அதில் தான் அதனோட எல்லைகள், பெயர்களை பற்றி உருவாக்க முடியும். இல்லை மாற்றம் செய்யறதுனாலும் ஆர்டிகல்ஸ் 3 கீழே தான் மாற்றங்களை செய்ய முடியும். எல்லைகளை மாற்றணும்னு நினைச்சாலும் ஆர்டிகல்ஸ் 3 கீழே தான் எல்லைகளை மாற்றணும். அடுத்தது ஆர்டிகல்ஸ் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி ஒரு புதிய மாநிலம் உருவாக்கலாம், அதுக்கான நடைமுறை செயல்முறைகள் என்னென்ன, நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ஸ் 4ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 4னாவே புதிய மாநிலங்களை உருவாக்கல பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத விளக்குறதா ஆர்டிகல்ஸ் 4. அடுத்து பார்த்தோம்னா அட்டவணை 1. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தோம்னா அட்டவணைகள் படியும் இருக்கும். அட்டவணை 1ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலத்தை பிரிக்கவோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரிக்கலாம். ஒரு மாநிலத்தை பிரிக்கலாம், இல்லை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒரே சமயத்தில் பிரிக்கலாம். அந்த மாநிலங்கள்லாம் இணைத்து ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கலாம். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, அட்டவணை 1ல கொடுத்துருக்கு. ஒரு மாநிலத்தை பிரிக்கிறது எப்படி, இல்லை 2க்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரிக்கிறது, அந்த மாநிலத்தினோட பகுதிகளை சேர்த்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது, அதனோட நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி அட்டவணை 1ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது போக மாநில பரப்பளவை குறைக்கலாம், மாநிலத்தோட எல்லையும் மாற்றலாம், மாநிலோட பெயரையும் மாற்றலாம் அப்படிங்கிற அட்டவணை 1ல இந்த டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே சட்ட விதி என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆர்டிகல்ஸ் 3, 4, 1லேருந்து 4 வரைக்கும் அதனோட விதிகள் கொடுத்துருக்கு. அட்டவணை என்ன அப்படின்னு கேட்டால் அட்டவணை 1ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 1 எதை பற்றி அப்படின்னா, இந்தியாவோட ஆட்சி பரப்புகளை பற்றி குறிப்பிடும். மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டமைப்பு. இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா
மாநிலங்களோட ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரத்து 1ல. அப்போ இந்தியா அப்படிங்கிறது வந்து பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியா. இந்தியா அப்படிங்கிறது ஒன்றியம் அப்படிங்கிறது நிறுவனத ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 1. ஆர்டிகல்ஸ் 1லயே இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவோட நிலப்பரப்பை 3 பிரிவுகளா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவோட நிலப்பரப்பை வந்து 3 பிரிவுகளா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னா மாநிலத்தோட பகுதிகள், ஒன்றிய பகுதிகள், எந்த நேரத்திலும் இந்திய அரசால் கையகப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. மாநிலங்களோட பகுதிகள், ஒன்றிய பகுதிகள், எந்த நேரத்திலும் இந்த அரசால் கையகப்படுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துல சில பகுதிகள் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பிரச்சனையாவே இருக்கும். அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து இந்த 3வது கேட்டகரியில தான் கொண்டு வருவாங்க. மாநிலங்களை பத்தி எல்லாமும் யூனியன் பிரதேசங்கள்ல வந்து 2வது கேட்டகரி ஆகும். 2 நாட்டுக்கு எல்லையில் இருக்கிற சில பகுதிகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த 3வது கேட்டகரியில வந்து கொண்டு வருவாங்க. சரத்து 2ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு புதிய மாநிலங்களை சேர்க்குதல் அல்லது நிறுவுதல். எப்படி வந்து ஒரு புதிய மாநிலம் சேர்க்கலாம் அல்லது நிறுவலாம் அப்படிங்கிறது சரத்து 2 ஆர்டிகல்ஸ் 2. ஆர்டிகல்ஸ் 3 வந்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகளோட பெயரை மாற்றுறது. ஃபர்ஸ்ட் வந்து புதிய மாநிலத்தை உருவாக்குனோடனே அதுக்கு அடுத்து அதனோட பெயர்கள், பகுதிகள், எல்லையெல்லாம் மாற்றணும்ல அதை பற்றிய நடைமுறைகள்லாம் எதுன்னா சரத்து 3ல சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 3 கீழே ஒரு மசோதா நிறைவேற்றணும்னா அதாவது புதிய மாநிலை உருவாக்கணும், பெயரை மாற்றணும், இல்லை எல்லைகளை மாற்றணும் அப்படின்னா அரசியலமைப்பு படியே மாற்றினாலும் அதுக்குன்னு வந்து நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி தான் வந்து மாற்ற முடியும். ஒரு மாநிலத்தோட எல்லை, பெயர் எல்லாம் மாற்றணும் இல்லை புதுசாக உருவாக்கணும் அப்படின்னாலும் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றினது பின்னாடி தான் மாற்ற முடியும். நாடாளுமன்றத்தில் மசோதா அறிமுகப்படுத்தப்படும். அது வந்து குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலத்தில் பாதிக்கக்கூடிய மாநிலம் வந்து தனது கருத்தை அறிவிக்க வேண்டுவார். இப்போ ஒரு மாநிலத்தை புதுசாக உருவாக்குறோம் இல்லை இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து இன்னொரு மாநிலத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து குடியரசுத் தலைவர் நம்மளுக்காக ஒதுக்கி உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கருத்துக்களை வந்து கேட்பாரு குடியரசுத் தலைவர். சப்போஸ் வந்து அதற்கு எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான தீர்வு என்னன்னு பார்ப்பாங்க. இல்லை மாநிலங்கள் ஒத்துக்கொண்டுச்சு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படும். அந்த மசோதா வந்து எப்படின்னா அது சாதாரண பெரும்பான்மையில் இருந்தாவே போதும். சாதாரண சட்டம் வாயிலாகவே நிறைவேற்றுவாங்க. சாதாரண பெரும்பான்மைனா கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களில் பாதிக்கு மேலே உறுப்பினர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கணும். கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்கணும். அதான் வந்து சாதாரண பெரும்பான்மை. பெரும்பான்மையுடன் சாதாரண சட்டம் வாயிலாகவே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். இதன் கீழே அயல் நாட்டிற்கு நிலப்பகுதியை வந்து தர முடியாது. இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு மாநிலத்தை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், எல்லையை மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம அயல் நாட்டுக்கு வந்து நம்மளோட பகுதிகளை வந்து கொடுக்கறது வந்து இந்த ஆர்டிகல்ஸ் 3 கீழே வந்து செய்ய முடியாது. அதுக்குன்னு ஆர்டிகல்ஸ் 368 வந்து திருத்தம் கொண்டு வந்தால் தான் நம்ம நாட்டோட பகுதிகளுக்கு அயல் நாட்டிற்கோ அயல் நாட்டோட சில பகுதிகளை நம்ம நாட்டிலையும் இணைக்கணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 3ல செய்ய முடியாது. அதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் 368 திருத்தம் செய்யணும் அப்படின்னு நம்மளது அரசியலமைப்பு சட்டம் வந்து குறிப்பிடுகிறது. அடுத்து ஆர்டிகல்ஸ் 4. ஆர்டிகல்ஸ் 4 என்ன அப்படின்னா முதல் மற்றும் 4வது அட்டவணையில வந்து திருத்தம் செய்ய சட்டப்பிரிவு 2 மற்றும் 3 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்களை பற்றி ஆர்டிகல்ஸ் 4 வந்து குறிப்பிடுகிறது. அதாவது அட்டவணை வந்து 2, 3 அட்டவணை வந்து 3, 4 அட்டவணையில வந்து 3, 4 திருத்தம் செய்யணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 2, 3ல வந்து உருவாக்கப்பட்ட சட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல்ஸ் 4ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இது புரியலன்னு யோசிக்காதீங்க. ஆர்டிகல்ஸ் 4ல் வந்து ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா முதல் மற்றும் 4வது அட்டவணையில் வந்து திருத்தம் செய்யணும். அந்த திருத்தம் செய்யறதுக்கு ஆர்டிகல்ஸ் 2, 3 உள்ள சட்டங்களை 2லையும் 3லையும் உள்ள சட்டங்களை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் 4 வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா?
இந்த ஆர்டிகல்ஸ் மாநிலத்தோட எல்லை இந்த சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கண்டிப்பா வரும், அதனால நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா இதோட வந்து இந்த மாநிலத்தோட எல்லைகள் சம்பந்தமான கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் என்ன, தேச கட்டமைப்பு. 11th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும், பார்த்துக்குங்க. தேச கட்டமைப்போட சவால்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம நாடு வந்து உருவான உடனே ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய நாடாக இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. எடுத்தோடனே நம்ம நாடு அப்படிங்கிறது உருவாக்கப்படலை. ஆங்கிலேயர் வந்து நம்மளை ரூரல் பண்ணும் பொழுதே அங்கங்கே வந்து நம்மளோட நாடுங்கிறது சிதறி கிடந்துச்சு. அதாவது கொல்கத்தா மாகாணம் அங்கே சில பகுதிகளும், இங்கே சென்னையை சுற்றி சில பகுதிகளும், மும்பை சுற்றி, அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த 3 மாகாணங்கள் தான் பெருசாக இருந்துச்சு. டெல்லிங்கிறது வந்து முகலாயர் பேரரசு ரூலர்லேயே தான் முதலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அது முகலாயர் பேரரசு டெல்லி சுல்தான் காலத்திலேயே அது மிகப்பெரிய மாகாணமாக உருவாயிருச்சு. ஓகேங்களா. இந்த 4 பகுதிங்க தான் முக்கியமான பகுதிகளாக இருந்துச்சு சுதந்திரம் அடையிற வரைக்கும். சுதந்திரம் அடைந்த உடனே ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிறது வந்து உடனே வந்து உருவாக்கப்படவில்லை. அது வந்து எல்லா பகுதிகளையும் இணைச்சு தான் தற்போது இருக்கிற இந்தியாவை நம்ம வந்து உருவாக்கி ஒருங்கிணைந்த இந்தியாவை நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அது வந்து உடனே உருவாக்கப்பட்ட நம்மளுக்குன்னு சுதந்திரம் கிடைச்ச உடனே வந்து நம்ம நாட்டில் சுதேச அரசர்களும் இருந்தாங்க, சில ராஜபுத்திர அரசர்களும் இருந்திருந்தாங்க. அவங்க வெள்ளைக்காரர் பீரியட்லேருந்து அவங்க தனியாக அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தங்காட்டி அவங்க ஒன்றும் அவங்கள பண்ணல. பட் சுதந்திரம் பெற்றவனும் சுதந்திர நாடு அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரே ஆளுமை கீழே வரும்போது வரணும், எல்லாரும் ஒரே ஆளுமை கீழே வரணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட தேசத்தை வந்து கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு. ஓகேங்களா. நம்ம தேச கட்டமைப்புலோது நம்ம இந்தியா கூட இணைச்சு யாரெல்லாம் இணைச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜபுத்திர இளவரசர்கள், சுதேச அரசர்கள் அவங்களெல்லாம் தான் இணைச்சு ஒரே இந்தியாவை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். இப்போ தற்போது இருக்கிற இந்தியா அப்படிங்கிற பேர் வந்து வெள்ளைக்காரங்க கொடுத்தது தான். பட் அவங்க கொடுக்கும்போது இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஒன்றிணைந்து இல்லை, பிரிஞ்சு பிரிஞ்சு தான் கிடந்துச்சு. இது நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட தேசத்தை வந்து கட்டமைச்சு எழுப்பி இருக்கோம். பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து முக்கியமான சுதேச அரசர்களாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் அதாவது வெள்ளைக்காரர் பீரியட்லேயே வந்து முக்கியமான சுதேச அரசர்கள் யார் யாருன்னா, மைசூர் அரசு, திருவிதாங்கூர் அரசு, புதுக்கோட்டை பகுதியில் உள்ள உள்ளூர் அரசு. மைசூர் அரசு, திருவிதாங்கூர் அரசு, புதுக்கோட்டை பகுதியில் உள்ள உள்ளூர் அரசு. மைசூர் மகாராஜான்னு நம்ம எல்லாருமே பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, இவர் பெரிய மைசூர் மகாராஜான்னு. அது ஆக்சுவலாக அவர் அந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸாக இருந்தங்காட்டி தான் அந்த மைசூர் அரசுங்கிறது தனியாக தான் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்தியா கூட இணைஞ்சிருக்காங்க. திருவிதாங்கூர் அரசு அப்படிங்கிறது அதை தனியே சமஸ்தானம் பண்ணி அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சுதந்திரம் வெள்ளைக்காரர் பீரியட்லும் அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு அவங்க தனியாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. புதுக்கோட்டை பகுதியில் சில உள்ளூர் அரசர்கள் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் முக்கியமான சுதேச அரசர்களாக இருந்திருக்காங்க. சுதேச அரசர்களையும் வந்து 2 வகையாக இருந்திருக்காங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா, குண்டு முழங்கும் மரியாதை பெற்ற அரசு, குண்டு முழங்கும் உரிமை பெறாத அரசு. குண்டும் முழங்கும் மரியாதை பெற்ற அரசு அப்படின்னா என்னன்னா, அவங்க எங்கே போனாலும் அந்த மன்னர் ராஜாதி ராஜா வர்றாரு மாதிரி குண்டு முழங்குவாங்க. அவங்களோட அரசு நிகழ்ச்சிகளில் எல்லாமே குண்டு முழங்குறதுக்கு உரிமம் இருக்கு. அவங்க இப்போ எப்படி நம்ம அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த அரசுகள் வந்தாவே அவங்களுக்கு குண்டு மரியாதையோடு தான் வரவேற்று எல்லாமே உரிமம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அதில் பார்த்தோம்னா குண்டு முழங்கும் மரியாதை பெற்ற அரசுலேயே 2 வகையாக இருந்தாங்க. ஒன்று வந்து 13 குண்டு முழங்கும் அரசு, ஒன்று வந்து 9 குண்டுகள் அப்படின்னு சொல்லி தனியாக. அதுலேயும் இப்போ எப்படின்னா, குண்டு முழங்குற உரிமை இருக்கிற அரசுகள்லாம் மேல் இருக்கிற மாதிரியும், அதுலேயும் மேல்லையுமே 2 வகையா. இப்போ வந்து பணக்காரர்களே 2 வகையா இருப்பாங்களா, லட்சாதிபதி, கோடீஸ்வரங்க. அந்த மாதிரி இந்த 9 குண்டு இருக்கிற ஆளுகளாம் லட்சாதிபதிகளா இருப்பாங்க. இந்த 13 குண்டு முழங்குற அரசுகள் கோடீஸ்வரர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து குண்டு முழங்கும் உரிமை பெறாத அரசுகள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து அதுங்களுக்கு அவமரியாதையா நினைச்சாங்க. அதனால அதுல இருந்து விலகி இருந்தாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி மரியாதையை விரும்பாம விலகி இருந்த அரசுகளை தான் குண்டு முழங்கும் உரிமை பெறாத அரசுகளா இருந்திருக்காங்க. இதுல வந்து இந்த முக்கியமான முதன்மையான
சுதேச அரசர்களாக யார் இருக்கிறாங்கன்னா குவாலியர், பரோடா மன்னர், ஜம்மு காஷ்மீர் மன்னர், மைசூர் மகாராஜா, ஹைதராபாத் மற்றும் பிரார் நிசாம். குவாலியர், பரோடா, ஜம்மு காஷ்மீர், மைசூர், ஹைதராபாத், பிரார் நிசாம். பரோடா மன்னர் உதவியுடன் தான் அம்பேத்கரே வந்து சட்டப்படிப்பை மேற்கொண்டிருப்பாரு. அவங்கெல்லாம் ஆங்கில பீரியட்லயே அவ்வளோ செல்வாக்கு நிறைந்தவராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்குன்னு தனி மரியாதை முறையில் செலுத்திட்டு இருந்திருக்காங்க. 9 குண்டுகள் அப்படிங்கும்போது சச்சி நவாப், பாட்னா மகாராஜா, வாத்துவான் மகாராஜா, லஹரு நவாப் இவங்கெல்லாம் வந்து 9 குண்டு முழங்கும் உரிமம் பெற்றவர்களாக வந்து இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மேற்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம். யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பிரிட்டன் பிரதமர் வந்து கிளமெண்ட் அட்லி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பல இனங்கள், மதங்கள், மொழிகள் கொண்ட ஒரு நாடு என்பதையும் அதனால் உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நன்கு அறிவேன். ஆனால் இத்தகைய தடைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். சிறுபான்மையரோட உரிமைகள் எப்பொழுதும் நமது சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் பிரதமர் கிளமெண்ட் அட்லி சொல்லியிருக்காரு. அட்லி ஆட்சிக்கு வந்தோன்னு தான் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திரத்துக்கான சட்டம்னு நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்தியா பல இனங்கள் இருக்கிற நாடுன்னு நம்மளுக்கு தெரியும். மொழி, மக்கள் எல்லாமே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு சட்டங்களை கொண்டு வரோன்னு, அந்த சட்டங்களில் வந்து சிறுபான்மையரோட உரிமைகளும் காக்கப்படணும் அப்படிங்கிற நம்ம சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதை மேற்கொள்ள புக்குள்ள கொடுத்துருக்காங்க. தேச கட்டமைப்பில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர். சிதறி கிடந்த இந்தியாவை வந்து ஒரே இந்தியாவாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சிலை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவரு தான் வந்து சுதேச அரசர்களெல்லாம் போய் நேரடியாக கலந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா சார்பில் இணைக்கிறதுக்கு தூதுவர் மாதிரி செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து புகழ்பெற்ற மாமனிதராக இருந்திருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சுதந்திர இந்தியாவில் 1947க்கு பின்னாடி துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று 565 சுதேச அரசர்களை வந்து இறக்கும் பணியை இணைக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு. சுதந்திரம் பெற்றும்போது இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 565 சுதேச அரசர்கள் வந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரர்களும் நம்மளோட களப்பணி மேற்கொண்டிருக்காங்க. அவரோட பணி புரிந்தவர் யாருன்னா விபி மேனன் பட்டேலின் செயலாளராக வந்து செயல்பட்டு இருந்திருக்காரு. பணிகளை மேற்கொண்டவர் பிரிட்டிஷ் வைஸ்ராயருடன் பணிபுரிந்தவர் தான் யாரு அப்படின்னா விபி மேனன். அவர் வந்து பட்டேலோட செயலாளராக வந்து செயல்பட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தேசத்தை கட்டமைப்புல முக்கிய பங்கு வகித்தவர்கள். ஜினாகத் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சுதேச அரசு தான். இது பாகிஸ்தான்ல வந்து சுதந்திரம் பெற்றமுடன் பாகிஸ்தான்ல போய் இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் ஜினாகத்தை வந்து இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. அடுத்த பகுதி என்ன ஹைதராபாத். ஹைதராபாத்தை வந்து எப்படி இணைச்சாங்க அப்படின்னா இதேக உல் முசூல்மான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அதனோட தலைவராக வந்து ரஸ்வி அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவங்க வந்து ஹைதராபாத்தை இணைக்கிறதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அரசோட வந்து எதிர்ப்பாக நடந்துட்டு இருந்திருக்காங்க. இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய இராணுவத்தை வந்து அனுப்பி கலவரத்தை ஒடுக்கி 1948 தான் வந்து இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு தான் வந்து ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. ரஸ்வி அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து இந்தியாவில் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திட்டு கலவரத்தில் ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. அவரோட கலவரத்தை ஒடுக்குனதுக்கு அப்புறம் ஹைதராபாத்தை இந்தியாவோட 1948 இணைக்கிறாங்க. அடுத்து தோஜ்பூர் அப்படிங்கிறது வந்து பட்டேல் மகாராஜா ஹன்சந்த் சிறப்பு தருவை தரோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுதி அளிச்சங்காட்டி இந்தியா ஓகேன்னு சொல்லி அவர் இந்தியாவுடன் இணைஞ்சிட்டாரு. அவருக்குன்னு சில சலுகைகளை தருவதாக, அதாவது அவங்களுக்கு ஓய்வூதியம் அந்த மாதிரி வரி செலுத்துறது சில சலுகைகள்லாம் கொடுத்தங்காட்டி அவர் வந்து இந்தியா கூட சரி இணைந்துக்கிற அப்படின்னு சொல்லி இணைஞ்சுக்கிட்டாரு.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா காஷ்மீர். காஷ்மீர் வந்து 1947 அக்டோபர் 26ல ஹரி சிங் இந்தியாவுடன் வந்து உடன்படிக்கையுடன் செய்துட்டு இணைந்துட்டாரு. அவங்க உடன்படிக்கையில தான் வந்து என்னன்னா காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை வந்து இந்தியா கொடுத்துச்சு. அதனால தான் வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து இது நாள் வரைக்கும் காஷ்மீர்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இப்ப தற்போது இருக்கிற கவர்மெண்ட் வந்து சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. 19லயே வந்து அவங்க காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போ காஷ்மீர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு யூனியன் பிரதேசமா தான் இருக்கு. இருந்த மாநில அந்தஸ்தை வந்து நீக்கிட்டு சிறப்பு மாநில அந்தஸ்து அப்படின்னு இருந்துச்சு, அதை நீக்கிட்டு இப்போ காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமா தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. காஷ்மீர் மக்களும் வந்து எங்களை மாநிலமா உயர்த்துங்கன்னு சொல்லி போராட்டங்களுக்கு வெளியிட்டு தான் வராங்க. இதோட வந்து இந்த டாபிக் முடிச்சு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா மொழிவாரி மாநிலங்களோட மறுசீரமைப்பு. இப்போ மாநிலங்களெல்லாம் உருவாக்கி இந்தியா அப்படிங்கிறது ஒரு தேசமா கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து நம்மளால ரூல் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்க பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனா ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மொழி பேசுற மக்கள் இருந்தாங்க. அவிங்க ஒண்ணா ஒரே மாநிலத்துல போடும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து விடுபட்டு எல்லாரும் எங்கள தனித்தனியா பிரிச்சுருங்க. நாங்க ஒண்ணா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மொழிவாரி கோரிக்கைங்கிறது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து தோணல. 1927லயே வந்து தொடங்கி இருக்குது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படிங்கிறது ஒடிசா. 1895ல பிரிட்டிஷ் பீரியட்லயே வந்து முதல்ல ஒடிசா மாநிலம் வந்து மொழி மாநிலத்தின் அடிப்படையில வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலமா வந்து பிரிக்கிறதுல முதல்ல பிரிச்ச மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. ஆந்திரா தான் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட மொழி அடிப்படையில உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. சுதந்திரத்துக்கு முன்னாடினா ஒடிசா, சுதந்திரத்திற்கு பின்பு அப்படின்னா ஆந்திரா. மாநில மறுசீரமைப்பு குழுக்கள் வந்து மொழி வாரிய அடிப்படையில மாநிலங்களை அமைக்கலாமா, மறுசீரமைத்து உருவாக்கலாமா அப்படிங்கிறதுக்கு உடனே வந்து மறுசீரமைக்கிறதுக்கு உத்தரவிடல. அதுக்குன்னு குழுக்களை ஏற்படுத்தாங்க. அந்த குழுக்கள் எல்லாம் வந்து ஆராய்ந்து அதனோட அறிக்கையில சமர்ப்பித்தது. அந்த அறிக்கைகளெல்லாம் சமர்ப்பித்தன் அடிப்படையில தான் வந்து மொழி வாரி ஆணையங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. முதல்ல என்னென்ன குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொழி வாரிய மாகாண ஆணையம் அப்படிங்கிற குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜேவிபி குழு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது அமைக்கப்பட்டுச்சு. ரெண்டுமே ஒரே ஆண்டுல தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953, அதாவது பசல் அலி ஆணையம் அப்படின்னு சொல்றது 1953 மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை 3 ஆணையங்கள் குழுக்களை வந்து அமைச்சிருக்காங்க. மொழிவாரி மாகாண ஆணையம், ஜேவிபி குழு, மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அதாவது மாநில மாகாண ஆணையம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க தார் ஆணையம். மாகாண ஆணையத்தோட தலைவரா நீதிபதி எஸ்கே தார் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. 1948ல அமைக்கப்பட்டிருக்கு. அதனோட தலைவர் வந்து தாரா இருந்தங்காட்டி தார் கமிட்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. மொழிவாரி மாகாண ஆணையத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தார் கமிட்டி. அடுத்த கமிட்டி என்னன்னா ஜேவிபி குழு 1948ல வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது ஜேவிபி குழு அப்படிங்கன்னா என்னது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. அதாவது வல்லபாய் பட்டேல் தான் மாநில மறுகட்டமைப்புல முக்கியமான பணி வகித்தவர் வந்து வல்லபாய் பட்டேல் தான். அதனால அவரும் அந்த குழுவில் இருக்கிறாரு. ஜேவிபி குழு ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையாவோட குழு. ஆந்திராவை வந்து அமைக்க கோரி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியிருக்காரு. யாருன்னா 48 நாளுக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உயிர் விட்டுறாரு. ஆந்திரா அமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீராமலுங்கிறவர் தான் ஆந்திரா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டே இருந்தவர். அவர் போராட்டத்தின் விளைவா என்ன ஆச்சுன்னா ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரு முடிவு செஞ்சுட்டாரு. ஹைதராபாத், ஆந்திரா பகுதிகளெல்லாம் இணைத்து
ஆந்திரா அப்படிங்கிறத ஒரு தனி மாநிலமாக 1956 வந்து அறிவிச்சிட்டாங்க. மொழிவாரி அந்த குழு இருக்குல்ல, அது சொல்லாததுக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மொழிவாரிய மாகாணம் வந்து அதனோட அறிக்கையை வந்து நேருக்கிட்ட கொடுத்துச்சு. அவங்கெல்லாம் அதனோட அறிக்கையை சேர்த்து தான் மொழிவாரிய குழு வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் மாநிலத்தை வந்து மறுசீரமைக்கலாம். அதாவது மொழி வாரிய மாகாண ஆணையமும் நேரு குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா மாநிலங்களை வந்து மொழி அடிப்படையில் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனோட தலைமை அப்படிங்கிறது யாருன்னா பசல் அலி. அதனோட தலைமை யாருன்னா பசல் அலி. அவர் கீழே ஹெச்என் குன்ஸ்ரு மற்றும் கேஎம் பணிக்கர் 2 பேருமே வந்து அந்த குழுவில் இருந்திருக்காங்க. ஹெச்என் குன்ஸ்ரு மற்றும் கேஎம் பணிக்கர் 2 பேரும் பசல் அலியோட ஆணையத்துக்கு கீழே வேலை செஞ்சிருக்காங்க. அந்த குழு வந்து 12/12/1953 வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. மொழிவாரிய ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1953. அந்த குழு தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்தது எப்போ அப்படின்னா 1955 செப்டம்பர்ல அதனோட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கு. 1955 செப்டம்பர்ல அறிக்கையை சமர்ப்பித்திருக்கு. 4 அம்சங்களை வந்து பரிந்துரைத்திருக்கு. எது அப்படின்னா மொழி வாரிய ஆணையம் வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து 4 அம்சங்களை வந்து பரிந்துரைத்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வந்து மொழி மற்றும் பண்பாட்டுல ஒத்த தன்மையுடன் இருக்கணும். மொழியும் பண்பாடு ஒரே மாதிரி இருக்கிற மக்களை வந்து தனியா பிரிச்சுக்கலாம். நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாக கருதுகோள். இப்போ ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா அதுக்கு நிதிகளை சமாளிக்கக்கூடிய பகுதிகளையும் சேர்க்கணும். இப்போ சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு கூடயும், ஹைதராபாத் அப்படிங்கிறது ஆந்திரா கூடயும் போகணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அதன் வருவாய் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, அதையும் கணக்கில் வைக்கணும் அப்படின்னு அந்த குழு பரிந்துரைத்திருக்கு. தேசத்தோட ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வந்து வலுப்படுத்துவதை பராமரித்தது. எல்லை மாநிலங்கள்னா எப்படி வந்து பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மக்களோட விருப்பம் என்ன? மொழி வாரியாக பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஒரே ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு மக்களுடைய கருத்தையும் மனசில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையம் வந்து பரிந்துரைத்திருக்கு. அந்த ஆணையம் வந்து 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களை வந்து பரிந்துரைச்சு 16 மாநிலங்களை பிரிக்கலாம், 3 யூனியன் பிரதேசங்களை வகுக்கலாம்னு சொல்லி பரிந்துரைத்திருக்காங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956 நிறைவேற்றப்பட்டுச்சு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1956. மொழி மறுசீரமைப்பு ஆணையம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து தனது அறிக்கையை வந்து 1955 வந்து சமர்ப்பிக்குது. அதன் அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய அரசு வந்து 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் என நவம்பர் 1, 1956 பிரிச்சிருக்கு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு நவம்பர் 1, 1956 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் ஆந்திரா வந்து 1953 உருவாயிருச்சு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் வரக்கு முன்னாடியே ஆந்திரா உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் குஜராத் மற்றும் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் 1960 பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக பம்பாயிலிருந்து பிரிஞ்சு குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் வந்து உருவாயிருக்கு. எப்போ அப்படின்னா 1966. இதில் கேரளாவும் வந்து 1956. கேரளா வந்து மதராஸ் மாகாணத்திலேருந்து பிரிஞ்சு போனது தான். ஆந்திராவும் மதராஸ் மாகாணத்திலேருந்து பிரிஞ்சு போனது. கேரளாவும் மதராஸ் மாகாணத்திலேருந்து பிரிஞ்சது. கர்நாடகா 1956 உருவாயிருக்கு. நாகாலாந்து அப்படிங்கிறது வந்து 1962 உருவானது. நாகாலாந்து மாநில சட்டம் வந்து 1962 இயற்றப்பட்டு அஸ்ஸாமிலிருந்து பிரித்து நாகாலாந்தை உருவாக்குனாங்க. இதுவும் முக்கியம்தான். எந்த மாநிலிருந்து அது வந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாமிலிருந்து பிரிஞ்சது தான் என்னது நாகாலாந்து.
அடுத்து ஹரியானா. ஹரியானா வந்து 1966. ஹரியானா எங்கிருந்து வந்துச்சுன்னா பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம். அதாவது பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு ஹரியானா அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அடுத்து இமாச்சல பிரதேசம். புதிய இமாச்சல பிரதேசம் மாநிலம் 1970 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. மேகாலயா அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு கீழே 1969 மேகாலயா உருவாயிடுச்சு. 1969 மேகாலயா வந்து உருவாகி இருக்கு. மணிப்பூர், திரிபுரா. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இது 4 மாநிலங்களே வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 கீழே தான் வந்து இந்த 4 மாநிலங்களும் உருவாகிருக்கு. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் வடகிழக்கு மாநிலங்கள். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். அடுத்து சிக்கிம் 1974. சிக்கிம் வந்து 1974. சிக்கிம் மாநில சட்டம் 1975 படி சிக்கிம் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து மிசோரம், அருணாச்சல பிரதேசம் 1986. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் 1986 படி மிசோரம், அருணாச்சல பிரதேசங்கள் தனித்தனி மாநிலங்களா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து கோவா. கோவா மாநில சட்டம் 1987 படி கோவா மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து சத்தீஸ்கர் 2000. மறுசீரமைப்பு சட்டம் 2000 படி சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், ஜார்க்கண்டு இந்த 3 மாநிலங்களும் சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், ஜார்க்கண்டு இந்த 3 மாநிலங்களும் 2000 ஆண்டுல வந்து மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாகியிருக்கு. கடைசியா உருவானது தெலுங்கானா 2014. ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2024 கீழே உருவானது என்னன்னா தெலுங்கானா. அடுத்து இது ஒரு முக்கியமான டாபிக். இதுலேருந்து வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு பேரை கொடுத்தது இது எந்த பகுதிக்குள்ளே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாநிலங்களோட பிரிவுகளை 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த 3 வகைகளில் வந்து எந்தெந்த மாநிலங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம். 1947 1947லேருந்து 1950க்குள்ள சுதேச அரசுகள் வந்து பிரதேசங்கள் வந்து புதிய இந்திய ஒன்றியத்தில் வந்து அரசியல் ரீதியாக வந்து இணைக்கப்பட்டது. இப்போ சுதேச தேசங்களோட பிரதேசங்களை இந்தியாவோட இணைச்சிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையானவை வந்து ஏற்கனவே உள்ள மாகாணங்களோடு இணைக்கப்பட்டது. அதாவது இப்போ கேரளா அப்படின்னு இருக்குன்னா ஒரு சின்ன பகுதி மட்டும் திருவிதாங்கூர் அது மட்டும் சுதேச அரசாக இருந்துட்டு இருக்கும். அதை இணைக்கணும்னா ஏற்கனவே கேரளாக்குள்ளே இருக்குதுன்னா அது கேரளாக்குள்ளேயே இணைச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு சின்ன பகுதி அப்படின்னா அந்த பகுதி எந்த மாநிலத்துக்குள்ளேயோ இல்லை மாகாணத்துக்குள்ளே வருதோ அதுக்குள்ளேயே வந்து இணைச்சிட்டு இருந்திருக்காங்க. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு 3 வகையான மாநிலங்கள் இடையே வேறுபடுத்தி காட்டிருக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு 3 வகையான மாநிலங்களை வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்கு. பார்ட் ஏ அப்படின்னா என்னன்னா இந்தியாவின் முன்னாள் ஆளுநர்களின் மாகாணங்களாக இருந்த முன்னாள் ஆளுநர்களோட மாகாணமாக இருந்திருக்கும்ல பார்ட் ஏ அப்படிங்கிறத மாநிலங்கள் தான் பார்ட் ஏ அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர்கள் மற்றும் சட்டமன்றத்தினால தான் ஆட்சி செய்யப்பட்டுச்சு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் மற்றும் சட்டமன்றத்தினால வந்து ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. சுதந்திரத்திற்கு முன்னாடியே நம்மளதெல்லாம் சட்டமன்றம் வந்து இருந்திருக்கு. பகுதி ஏல இருக்கிற மாநிலங்கள் எத்தனை அப்படின்னா 9 மாநிலங்கள் பகுதி ஏல இருந்திருக்கு. பகுதி ஏல வந்து 9 மாநிலங்கள் வந்து இருந்திருக்கு. அஸ்ஸாம், பீகார், பாம்பே, கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம், மெட்ராஸ். அஸ்ஸாம், பீகார், பாம்பே, கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். மெட்ராஸ் அதாவது சென்னை அப்படிங்கிறது வந்து இப்போ கொஸ்டின் அப்படித்தான் கேட்பாங்க. சென்னை பிரிவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சென்னையை வந்து பார்ட் ஏக்குள்ள குறிப்பிடப்பட்டிருக்கு.
பார்ட் பி அப்படிங்கிறது வந்து 8 மாநிலங்கள் இருந்திருக்கு. அந்த 8 மாநிலங்களும் வந்து முன்னாள் சுதேச அரசர்கள் மற்றும் சுதேச அரசர்களின் குழுக்களாகத்தான் இருந்திருக்கு. சுதேச அரசர்களோட மாநிலங்களா இருந்திருக்கு, இல்லைன்னா சுதேச அரசர்களின் குழுக்களா இருந்திருக்கு. பார்ட் பில என்னென்ன மாநிலங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூர், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா. ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூர், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா. பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநில ஒன்றியம். பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநில ஒன்றியம் 8 மாநிலங்கள் வந்து இருந்திருக்கு. பாட்டியாலா இது 8வது மாநிலம். என்ன அப்படின்னா கிழக்கு பஞ்சாப் மாநில ஒன்றியங்கள்லாம் வந்து 8வதா இருந்திருக்கு. ஓகே, சரி. ஏழாவதா பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநிலங்கள் ஒன்றியம் வந்து 7வதா இருந்திருக்கு. 8வதா திருவிதாங்கூர் கொச்சின். 8வதா திருவிதாங்கூர் கொச்சின்ங்கிறது இணைக்கப்பட்டுருச்சு இந்தியாவோட. இந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒரு ராஜ் பிரமுக் அப்படிங்கிறவரோட ஆளப்பட்டிருக்கு. இந்த 8 மாநிலங்களுக்கும் ஒரு ராஜ் பிரமுக் அப்படிங்கிறவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அதை யார் நியமிச்சது அப்படின்னா ஜனாதிபதி தான். வந்து இந்திய ஜனாதிபதி வந்து இந்த ராஜ் பிரமுக் அப்படிங்கிறவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு தொகுதியோட ஆட்சியாளராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தாலவோ வந்து ஆளப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சி 10 பகுதிகளின் மாநிலங்கள் வந்து முன்னாள் தலைமை ஆணையர்களும் மாகாணங்களுக்கு ஒரு சுதேச அரசுகளும் வந்து அடங்குறதா என்ன அப்படின்னா பார்ட் சில வந்து 10 மாநிலங்களோட பகுதிகள் வந்து இருந்திருக்கு. அதுல வந்து முன்னாள் தலைமை ஆணையர் வந்து மாகாணங்கள்ல சில சுதேச அரசர்களும் வந்து இருந்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைமை ஆணையர் நிர்வகிக்கப்பட்டிருந்தாரு. இந்த பார்ட் சில வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பார்ட் சில 10 பகுதி இருக்குதுன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு தலைவரை வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்பட்ட ஆணையரால் நிர்வகிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஆணையர் இருந்திருக்காங்க. மொத்தம் 10 பகுதிக்கு 10 ஆணையர்கள் வந்து இருந்திருக்காங்க, பிரிட்டிஷாரால் நியமிக்கப்பட்டவர்கள். பகுதி சில உள்ள மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூர்க் மாநிலம், கூர்க்காக்கெல்லாம் இருந்தாங்களா, கூர்க் மாநிலம், டெல்லி, இதெல்லாம் பார்ட் சில வருது. டெல்லி, இமாச்சல பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, இந்திய பிரதேசம். இமாச்சல பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, இந்திய பிரதேசம். இதெல்லாம் பகுதி சில உள்ள மாநிலங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து திருவிதாங்கூர் மற்றும் கொச்சினை இணைச்சு உருவாக்கியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து திருவிதாங்கூரோட சில பகுதி மற்றும் கொச்சின் சில பகுதிகளை இணைத்து உருவாக்கி இருக்காங்க. 1956ஆம் ஆண்டு ஹைதராபாத் மாநிலத்தில் தெலுங்கு பேசும் மாவட்டங்களுடன் இணைந்து ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதாவது ஹைதராபாத்தில் தெலுங்கு பேசுகிற மக்களையெல்லாம் இணைத்து ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. சென்னை மாநிலத்தில் வந்து தெற்கு கனரா மாவட்டங்களான மலபார் மற்றும் காசர்கோடு தாலுகாவை வந்து திருவிதாங்கூர் கொச்சினுடன் இணைத்துட்டாங்க. புதிய கேரளாவை உருவாக்கியிருக்காங்க. கொச்சினுடன் இணைத்து புதிய கேரளாவை உருவாக்கியிருக்காங்க. மெட்ராஸ் மாநிலத்தோட தெற்கு கனரா மற்றும் மலபார் மாவட்டங்களுக்கு இடையே உள்ள பகுதிகளை வந்து பிரிக்கப்பட்டிருந்த லக்காடிவ் தீவுகள், அமினி தீவுகள், மினிகாய் தீவுகள் ஆகியவற்றெல்லாம் ஒன்று சேர்ந்து லட்சத்தீவு. லக்காடிவ் தீவு, அமினி தீவு மற்றும் மினிகாய் தீவுகள் இதெல்லாம் சேர்ந்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்காங்க. இவற்றையெல்லாம் சேர்த்து லட்சத்தீவு அப்படிங்கிற ஒரு
தீவுகளை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட யூனியன் பிரதேசங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டு, அது இந்திய தேசியம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு, மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளோட பிரிவுகள் என்ன, எவ்வாறு ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், அதை பற்றி பார்த்துருக்கோம். அது போக தேசம் மறுசீரமைக்கப்பட்ட போது மாநிலங்கள் எப்போதெல்லாம் உருவாச்சு அப்படின்னும், அதுக்கான சவால்கள் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது, அப்புறம் மாநிலங்களோட பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஓவராலாக இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா?